சண்முகா நல நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பிரபு சங்கர். நாம் இன்னைக்கு மூலம் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு மோஷன் போகும்போது 10ல் ஒரு 2-3 பேருக்கு அது குறைஞ்சது மோஷன் போகும்போது எப்பயாவது ஒரு தடவை ரத்தம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ ரத்தம் வந்தால் அதுக்குள்ளே நம்ம அது 2-3 டைப் ஆஃப் நோயாக பிரிப்போம். ஒன்று மூலம், இதில் உள் மூலம் வெளி மூலம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நமக்கு ஃபிஷர் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இது இல்லாமல் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூல நோய், அதாவது ஹெமராய்ட்ஸ். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். இன்டர்னல் அப்படிங்கிறது உள் மூலம், எக்ஸ்டர்னல்ங்கிறது வெளி மூலம். உள் மூலம் வெளி மூலம் இது 2 என்ன? இது நார்மலாக நமக்கு ஆசனவாய் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல ஒரு ஆனல் குஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வீக்கமான ஏரியா இருக்கும். ஸோ இதில் நிறையா ரத்த குழாய்கள், நல்ல ரத்த குழாய் ஆர்ட்ரியோல்ஸ், கெட்ட ரத்த குழாய் எடுத்துகிட்டு போகிறது வினியோல்ஸ், இது 2 மிக்ஸ் ஆகி 3 தலகாணி மாதிரி இருக்கும், ஆனல் குஷன். ஸோ இது 3ம் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு ஏர் டைட்டாக இருக்கிறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ ஏர் டைட் அப்படின்னா நமக்கு ஒரு, ஏன்னா நமக்கு என்ன தான் அந்த ஸ்பிங்டர் மூடினாலும் அது நடுவில் ஒரு சின்ன சந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக அங்கே 3 தலவாணி மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஆனல் குஷன். ஸோ இதுதான் நமக்கு நாள் போக்கில் நம்ம அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், மோஷன் போகும்போது முக்கிறோம், இல்லை காரணமே இல்லாமல் சில டைம் அந்த ஆனல் குஷன் அப்படியே மெதுவாக இறங்கி கீழே வரும். அதில் காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஏன்னா உள்ளே நிறையா ரத்த குழாய் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அங்கேருந்து ரத்த கசிவு நிறையா ஏற்படும். இதுதான் நமக்கு உள் மூலம். ஸோ வெளி மூலம் அப்படிங்கிறது என்னென்னா, இதே மாதிரி நமக்கு அந்த ரத்த குழாய் ஞானங்கள் நிறைய இருக்கிறது வெளியில் ஒன்று இருக்கும். ஸோ அதில் அந்த ஆனல் குஷன் மாதிரி இருக்காது. பட் சம்டைம்ஸ் மோஷன் முக்கி போகும்போது ஒரு ரத்த கசிவு ஏற்பட்டு அது உள்ளே ஒரு ரத்த கட்டு மாதிரி ஆகிடும். ஸோ அது வெளி மூலம். வெளி மூலம் பயங்கர வலியோடு இருக்கும். உள் மூலம் வலியே இல்லாமல் ரத்த கசிவு மட்டும் வரும். வெளி மூலத்தில் ரத்த கசிவு எதுவும் அவ்வளோ இருக்காது, ஜஸ்ட்டு வீக்கம் மட்டும் இருக்கும். ஸோ உள் மூலம் அதில் நமக்கு 4 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று கிரேட் 1, அதாவது எப்பயாவது நமக்கு ரத்தம் மட்டும் வரும், அப்புறம் நின்றும், வேறு எந்த தொந்தரவும் இருக்காது. ஸோ 2வது ஸ்டேஜ் அப்படின்னா நமக்கு ஒரு வீக்கம் அவங்க யாருக்கு இந்த தொந்தரவு இருக்கோ அவங்களுக்கு மோஷன் போகும்போது அது க்ளீன் பண்ணும்போது விரலில் படும். அதுக்கப்புறம் அது தானாக உள்ளே போயிடும். அந்த வீக்கம் அப்போ தான் பட ஆரம்பிக்கும். 3வது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த வீக்கம் அங்கே இருக்கும், ஆனால் தானாக உள்ளே போகாது, அவங்களா விரலை வச்சு உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 4வது ஸ்டேஜ் அப்படின்னா அந்த வீக்கம் இருக்கும், அது உள்ளே தள்ளவும் முடியாது, உள்ளே தள்ள முடியாமல் அது அங்கேயே சிக்கினதுனால பயங்கரமாக வீக்கம் அதிகமாகி வலியும் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி 4 ஸ்டேஜாக பிரிப்போம். இதில் மொதல் 2 ஸ்டேஜுக்கு நாம் மெடிசன்ஸ்லேயே சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆப்ரேஷன் தேவைப்படுற சான்ஸ் ரொம்ப கம்மி. அதில் நம்ம பழக்க வழக்கங்கள்லேயே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். நம்ம ஹை ஃபைபர் டயட்டு, இல்லைன்னா ஃபைபர் பவுடர்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபுட்டில் சேர்த்து சாப்பிட்டா மோஷன் போகிற கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது கம்மியாக இருக்கும். 2வது நம்ம ஆயின்மெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதில் ஹைட்ரோகார்டிசான் மிக்ஸ்ட் பண்ண மாதிரி ஆயின்மெண்ட்ஸு, லிக்னோகேன் மிக்ஸ் பண்ண மாதிரி ஆயின்மெண்ட்ஸு, இந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸில் கூட நம்ம டாக்டர் மருத்துவர் பார்த்து அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ஆயின்மெண்ட் தடவும் போது அதில் இருக்கிற வீக்கம் கொஞ்சம் சுருங்கி நமக்கு சீக்கிரமாக அந்த புண்ணு ஆறி கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சி சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸு பெருசாக இருந்தால் ஆஃபீஸ் ப்ரொசீஜர் மாதிரி டாக்டர்ஸ் பண்ணலாம். அதாவது அந்த இடத்துல ரப்பர் பேண்ட் லைகேஷன் சொல்லிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி அந்த குஷனை சுற்றி போட்டோம்னா அந்த இடம் நெக்ரோஸ் ஆகி அந்த ரத்த குழாயெல்லாம் கீழே விழுந்துடும், கொஞ்ச நாள் நெக்ரோஸ் ஆகி கீழே விழுந்துடும். இல்லை அப்படின்னா ஸ்க்ளீரோசன்னு சொல்லிட்டு அதில் இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு அந்த ரத்த குழாய் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ பண்ணுறதுலாம் வெளிநாட்டில் பண்ணுறாங்க. ஸோ நாம் ஸ்டேஜ் 2க்கும் மெடிசன்ஸ் தான் முக்கால்வாசி கொடுப்போம். ஸ்டேஜ் 3, அதாவது நான் சொன்ன வெளியில் வருது, விரலை வச்சு தான் உள்ளே தள்ளுற மாதிரி ஒரு கட்டம் போகுது அப்படின்னா நாம் சர்ஜரி பண்ணக்கூடிய சான்ஸ் தான் அதிகம், மெடிசன்ஸில் சரியாகிற சான்ஸ் கம்மி. ஸோ இதை நம்ம சர்ஜரிஸில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஓப்பன் சர்ஜரி, அப்புறம் க்ளோஸ்டு சர்ஜரி, அதுக்கப்புறம் நம்ம சில மிஷின்ஸ்லாம் வச்சு பண்ணலாம். ஸோ லிகாஷியோர் ஒன்று, ஹார்மோனிக் ஒன்று. ஸோ இதில் நம்ம லேசர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு பண்ணலாம். ஸோ இது லேசர் பற்றி தான் இப்போ அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்னா அந்த ரத்த குழாயோட அந்த வீக்கத்துக்குள்ளே ஒரு சின்னதாக லேசர் ப்ரோப் வச்சு அதுலேருந்து அந்த ஒரு லைட்டு ஸ்பெசிஃபிக்காக லைட் வரும். அந்த லைட்டு அந்த சிவப்பு அணுக்கள்லாம் அது உறிஞ்சி அது கரெக்டாக அந்த சிவப்பு அணுக்களுக்குள்ளே போகிற மாதிரி அந்த லைட் எமிட் பண்ணும். அது உறிஞ்சி அந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாகி அந்த இடத்துல ரத்த குழாயெல்லாம் ஒரு தீக்காயம் மாதிரி ஆகிட்டு அப்புறம் அது சுருங்கி வந்துடும். ஸோ இதில் நமக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கும். இது லேசர் ஹெமராய்ட்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் 4, அந்த வீக்கம் அதிகமாகிட்டு உள்ளேயும் போகாமல் வெளியே சிக்கிட்டு இருக்குது.
அந்த பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு பெஸ்ட்டு வந்து ஸ்டேப்லர் ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. ஸ்டேப்லருங்கிறது ஒரு கன்று. அது என்னென்னா ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், நம்ம ஒரு டோனட், அதாவது ஒரு வடை ஷேப்பில் அந்த இதில் இருக்கிற மியூக்கோஸாவை வந்து அதை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி அதுலேயே ஒரு கன்லேயே அந்த ஸ்டிச் பண்ணிடும். ஸோ வெளியில் இருக்கிறது அப்படியே உள்ளே புல்லாகி அந்த இடத்துல ஸ்டிச் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ரத்த கசிவும் குறையும், அந்த ஆப்ரேஷனும் பெருசாக வெளியில் கட் பண்ண மாட்டோம், எல்லாம் உள்ளே கட் பண்ணுறதுனால பெயினும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேரியஸ் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம பண்ணலாம். இதில் லேட்டஸ்ட் டெக்னிக் வந்து லேசருக்கு அடுத்ததாக ஹெமராய்டல் ஆர்டரி லைகேஷன் ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த ரத்த குழாய் ஞானங்கள் வரக்கூடிய அந்த மெயின் நரம்பியே நம்ம ஒரு சூச்சர் போட்டு நம்ம தையல் போட்டு அதை டை பண்ணிட்டா உள்ளே இருக்க ரத்த குழாய் அந்த வீக்கத்துக்குள்ளே போகிற ரத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் அந்த வீக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். இதில் நம்ம 2-3 டைப் இருக்குது. விரல்லே ஃபீல் பண்ணி நம்ம பண்ணலாம். அது டிஸ்டலி ஹெமராய்டு ஆர்டரி லைகேஷன். அடுத்தது நம்ம அதுக்குன்னு அல்ட்ராசவுண்ட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னா ஸ்கேன் பார்த்து அந்த ரத்த குழாய்கள் கண்டுபிடிச்சி அதை சூச்சர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இப்போ நியூவர் டெக்னிக்ஸில் கோல்டன் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ லேசரை விட இதில் நல்ல ரிசல்ட்ஸ்லாம் வருது. இந்த மாதிரி எது உங்களுக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள அறுவை சிகிச்சை நிபுணர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல இது சர்ஜரி தேவையா, ஏன்னா பைல்ஸ்னோடனே ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க, சில பேர் பயந்துக்குவாங்க. எல்லா ஸ்டேஜுக்கும் தேவையில்லை. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறோம். நாமளாக செல்ஃப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு டாக்டரை பார்த்துட்டு, ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் தப்பாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு ராங் ட்ரீட்மெண்ட் போயிடக்கூடாது. ஒரு டாக்டர் பார்த்துட்டு அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்து அவதிப்படாமல் சீக்கிரமாக குணமடைய வேண்டும் என கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.